ஏபியில் நெக்ஸ்ட்டு சம் போன சம் மாடலே தான் 7th சம் 8th சம் அதே மாடல் தான். ஃபைண்ட் 3 numbers in AP whose sum is 30 and whose product is 840. உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்து சம் கொடுத்தாலும் முதல்ல சம் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். சம் கொடுத்து ப்ராடக்ட் எடுத்தாலும் முதல்ல சம் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். 2 நம்பர்ஸில் 3 numbers B. 3 numbers B என்னென்ன வச்சுக்கணும்? A minus D, A plus D. இப்படி தான் நேற்று சொன்ன மாதிரி தான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நேற்று சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி 3 நம்பர் இப்படி தான் எடுத்துக்கணும். A minus D, A plus Dன்னு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னா சம் கொடுத்துருக்கு. சம் தான் எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருந்தாலும் சம் கொடுத்துருந்தா சம்மை தான் முதல்ல எடுக்கணும். அப்போ தான் ஈஸி. A minus D ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் D. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர். இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதா? 30 கிடைக்குதா? அப்போ மைனஸ் D ப்ளஸ் D கேன்சல் பண்ணால் 1 2 3 3 A இருக்குது. 3 A வந்து 30. அப்போ ஒரு A வந்து 10. ஏ கிடைச்சது அப்படி வச்சுக்கணும். இப்போ ப்ராடக்ட்டுக்கு வரணும். ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 3 நம்பரையும் அப்படி பெருக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்னா பெருக்குதல், மல்டிப்ளிகேஷன் 840. இப்போ இந்த ஏயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர்னு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருக்கு. இப்போ முதல்ல இந்த ஏக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏக்கு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை கொண்டாந்து இதுக்கு மட்டும் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட பெருக்கல்ல இருக்க 10 வந்து இங்கிட்ட வகுத்தலில் வந்துடும். அப்போ A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் வந்து 84. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84. 100 மைனஸ் D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84. இந்த மைனஸ் D ஸ்கொயருங்கிறதுனால இந்த சைடு போனால் ப்ளஸ் D ஸ்கொயரும், இந்த ப்ளஸ் 84 இந்த சைடு வந்தால் மைனஸ் 84 ஆயிரும். இப்போ 16 இஸ் ஈக்குவல் டு D ஸ்கொயர். அதாவது D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ D வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ப்ளஸ் 4னாலும் ப்ளஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் 4 16, மைனஸ் 4னும் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 16. அதனால எப்போவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கையில் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுக்கணும். அப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ கேஸ் 1 கேஸ் 2க்கு போயிடணும். போன சம் மாடலே தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இந்த சம்மை நீங்களாக போடுங்க. அந்த சம்மை பார்த்துக்கிட்டு A 10 D வந்து ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய நம்பர் என்ன? A மைனஸ் D A ப்ளஸ் D. அப்போ 10 மைனஸ் 4 10 10 ப்ளஸ் 4 6 10 14. இது வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இப்படியும் இருக்கலாம். கேஸ் 2 என்ன போடணும் அப்படின்னா A 10ம் D மைனஸ் 4ம் போடணும். அப்போ A மைனஸ் D A ப்ளஸ் D. 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 10 10 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 4. அப்போ இது 10 ப்ளஸ் 4ன்னு வந்துடும், இது 10ன்னு வந்துடும், இது 10 மைனஸ் 4ன்னு வந்துடும். 14 10 6. அப்படி இதனுடைய ரிவர்ஸ் 14 10 6 அப்படி வரும். இதுதான் வந்து ரெண்டாவது செட் ஆஃப் நம்பர்ஸ். 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் வரும். ஏன்னா டிக்கு 2 கேஸ் வர்றதுனால. அப்போ 6 10 14ன்னு இருக்கலாம், அல்லது 14 10 6ன்னு இருக்கலாம். இப்படி நம்பர் இருக்கலாம், இப்படி நம்பர் இருக்கலாம். 6 10 14 இருக்கலாம், இல்லை 14 10 6ன்னு இருக்கலாம். இதை கூட்டுனீங்கன்னா 30 வரும் பாருங்கள். இதை பெருக்குனீங்கன்னா 840 வரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டு. 14 6 84 84 × 10 840.